ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுரைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். சுரைக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், தேங்காய் துருவல் 2 ஸ்பூன், தாளிப்பதற்கு அரை ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு காய்ந்த மிளகாய், 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் அதுக்கப்புறம் வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. அதே தவாவை அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் செவர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற சுரைக்காயை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துருங்க. கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, சுரைக்காய் ரொம்ப உப்பு தாங்காது. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூடியை போட்டு வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் போதும், சுரைக்காய் சீக்கிரம் வெந்துடும். திறந்து கிளறி விடுங்க. கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. அவ்வளவுதான், சுரைக்காய் பொரியல் ரெடிங்க. இது ரொம்ப சுலபமானது. நீர் சத்து உள்ள காய், உடலுக்கு ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எனி டைம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.